ஒத்துக்கு பக்கம் யாரோ வந்து அது நம்பி அது தாயாரோ தத்து யாரோ கூறமா ஆண்டவர் நானே இங்கே அச்சனுக்கு கேளு பிள்ளை அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு ஆண்டவர் நானும் இங்கே அச்சனுக்கு கேளு பிள்ளை அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரு ஒரு நதி ஒரு தடுக்கு சொந்தமில்லை அம்மா அந்த ஓட்டை கூரை வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொல்லுகிற ஒட்டுக்கு பக்கம் யாரோ வந்து அது நம்பி இருக்குது அது தானாதே வளர்ந்த மனம் பாரமா அது தாயாரோ தந்த யாரோ கூறமா அப்படி ஒரு தாலி இருந்தா தாய் மத்த கடன தீர்க்க தாயார போட்டா வாடி மத்த கடன தீர்க்க தாய் ஒண்ணு அப்ப என்ன தாய் மத்த கடன தாயார போட்டா நம்மை சுமக்கு பூமியில் ஒரு கணக்கு போட்டு இருக்கு சுமக்கு பூமியில் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. ஆமா ஒரு சின்ன விஷயம் வாத்தியாரே, ஏன்னா இன்னைக்கு இருக்கப்பட்டவங்க பார்த்து இல்லாதவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த ஊர் முடுக்கங்குளத்து கிராமத்தில் 35 வருஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்க. நான் வந்து இப்போ 10 வருஷம் தான் ஆகுது. இந்த 35 வருஷமா வாழ்ந்து நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க? நான் வந்து இப்போ 10 வருஷத்துல கிழக்கு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், மேற்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், தெற்கு 7 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், வடக்கு 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். நீ என்னத்தான் வாங்கி போட்டா அப்படின்னு சொல்லி இருப்பாரா? இல்லாத பார்த்து இருக்கப்பட்டவர். அப்பத்தான் இவர் வாங்கி போட்ட பூமி சொல்லுமா, இவன் பாரு ஊர் ஊரா பித்திக்கிட்டுறத. என்னை அங்க 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், இங்க 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், இங்கிட்ட 6 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். இவன் என்னைய வாங்கி போடல, இவங்க பாட்டனி வாங்கி உள்ள ஓட்டுறது நான் தான், இவங்க தாத்தனி வாங்கி உள்ள ஓட்டுறது நான் தான், இவங்க அப்பனி வாங்கி உள்ள ஓட்டுறது நான் தான். இப்ப பீட்டிக்கு திராம்பார் வாங்கி போட்டிருக்கேன்னு இவனி இப்போ பிறகு வாங்கி உள்ள போட போறதும் நான் தான். அந்த அது மாதிரி நம்ம சுமக்கு பூமியை ஒரு கணக்கு போட்டு இருக்கு. நம்ம சுமக்கு பூமியை ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அது நாளை வாங்க வரது என்று நம்மை அது நாளை வாங்க வரது என்று நம்மை சுமக்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொல்லுகிற ஒத்துக்கு பக்கம் யாரோ வந்து அது நம்பி இருக்குது. அது தானாக வளர்ந்த மனம் அது தாயாரோ தந்த யார பூரமா. அந்த மாதிரி இருக்கட்டும் வாத்தியார, உங்ககிட்ட எல்லாம் வந்து வாத்தியார இருக்கட்டும் வாத்தியார, ஏதோ உங்ககிட்ட வந்து நாங்க அதெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப அன்பண்ணா குளமுகலத்தைச் சேர்ந்த முனியானியன் அவர்கள் எனக்காக என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பில் பேசுகிறார்கள். அன்பில் படித்த நல்ல உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய கலைக்கும் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க சந்திக்கணும்.
அதனால வாத்தியார் அதான் சத்தம் கேட்குது. ஆமா அது மாதிரி மண்ட மேல கொண்ட போட்டு அதைத்தான் நான் யாருன்னு உங்களை கேட்டுக்கிட்டீங்க. அதைத்தாங்க நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அதைத்தான் நான் யாருன்னு கேட்டுக்கிறீங்கன்னு. நீங்க கேட்கறீங்களா சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா கேட்கறீங்களா? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. சரி கேளுங்க. நீங்க யாரும் கேட்டாங்க? நான் யாருன்னு சொல்றேன்னுங்க. என்னத்தையா சொன்ன? என்னத்தையா கேட்ட? தம்பி அண்ணே யாருக்கு யாரியா தம்பி? யாருக்கு யாரியாது? கேட்டா யாருன்னு சொல்லியாண்டா? அதை கேட்டா தானே சொல்லலாம். நீங்க என்ன இப்ப வந்து கேள்வின்னு ஒண்ணு இருந்தா கேள்வின்னு ஒண்ணு இருந்தா கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் ஒண்ணு இருக்கும். அதே நான் யாரும் கேள்வி நான் கேட்டுக்கல. அதான் நான் பதில் சொல்லிக்கிருக்கேன்ல. என்ன பதில் சொன்னீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க யாரு நான் கேட்டுக்கலங்க. நான் யாருதான் சொல்லிக்கிருக்கேன் இல்லையா? யாருங்க நீங்க? அதைத்தான் யாருக்கு கேளுங்கன்னு. நாராயணா நாரா ரூபாய்க்கு 16 ரூபாய்க்கு 16. நான் என் பாட்ட பெருமாளோட பேர் சொல்லிக்கிட்டு நாராயணன் ரூபாய்க்கு 16. நான் என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீங்க என்னத்த சொன்னீங்க? ரூபாய் 86 ரூபாய்க்கு 16 என்னங்க அர்த்தம்? ரூபாய் 6 நான் நாராயணனா என் பாட்ட பெருமாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரூபாய்க்கு 16 அதுக்கு என்ன? ரூபாய்னா என்ன? ரூபாய்னா மகாலட்சுமி. பதினா புருஷன். நீங்க யாரை சொல்லிட்டு வந்தீங்க? நான் என் பாட்ட நாராயணன் சொன்னேன். நீ அவரை மட்டும் தானே சொல்றீங்க? ஆமா நான் 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு வர்றேன். ஓ மகாலட்சுமிக்கு நாராயணன் புரிச்சேன்னு சொல்ல வர்றீங்க. ரூபாவுக்கு 16 சொல்றீங்க. ஆமா சரி 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 பரவாயில்ல. 2 பேர் நாரத மகரிஷி. அது நாரத மகரிஷி. நாங்க பார்த்ததெல்லாம் புழுங்கரிசி பச்சரிசி தான் பார்த்துருக்கோம். புத்தரிசி என்ன பச்சரிசி? நாங்க பார்த்த அரிசி தானே சொல்ல முடியும். நாரத மகரிஷி சொல்லிக்கிட்டு சாப்பிட்ற அரிசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அரிசி இல்லைங்க ரிஷி. நாரத மகரிஷி மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். மேலூர்ல இருந்து. மேலூர்ல இருந்தா என்ன விஷயமா இருந்தீங்க? கலகம் பண்றதுக்கு. எங்க? நம்ம ஊர்ல தான். எந்த ஊர்ல? நம்ம முடுக்கங்குளத்துல தாங்க. ஏன் அவங்க சாமி முடி வச்சு இப்ப பக்கத்துல ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. இப்ப வந்து ஒரு கலகத்தை எடுத்து விட்டு போனோம்னா நான் ஊர்ல சண்டைக்கு வந்தேன் நானு. நீங்க எங்க தானே கலகம் கலகம்ன்றது வேறங்க சண்டைன்றதுங்க. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வந்தாலே அது சண்டை. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு வந்தா அது வந்து கலவரம். சரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்தா வந்து போர். இப்ப நான் செய்யக்கூடிய நற்கலகம் வைத்தால் கலகம் நாட்கலம் தான் நன்மை. அதனால நற்கலகம்ங்க நன்மையில முடியும் என்னுடைய கலகம்னா. நீங்க எப்படி கலகம் பண்ணுவீங்க? நான் சொல்றேன் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. சும்மா இருக்க சங்கையா போய் ஊதுறேன். சொல்றேன் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. இப்படிதான் பாருங்க எங்க ஊர்ல ஒரு கலாணி போயிருக்கேன். எங்க ஊர்ல ஒரு கலாணி போயிருக்கேன். சரி அந்த களவாணி ஒரு வித்தியாசமான களவாணி. எப்படி அவன் என்ன செய்வான்னா இந்த ஆம்பளை பையில இருக்க செல்போனை திருட மாட்டான். பொம்பளால் கழுத்துல கிடக்கிற செயின் ஆக்க மாட்டான். வீட்டுகள்ல போய் அண்டா உண்டாவை துரண மாட்டான். அவன் ஒரு வித்தியாசமான களவாண்டி இல்ல. அவன் இந்த செம்பரி கடை இருக்கு பார்த்தீங்களா ஆட்டுக்கடை. அந்த ஆட்டுக்கடையில போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குறது. சரி அதை 2000 3000 விற்கிறது. அதை வச்சு பைக்கில் வச்சுக்கிட்டு வெள்ளையஞ்சிலமா அலையிறது. அவர் மைனர் சோக்கா. இப்படி அவர் ஆட்டுக்குட்டியை தூக்கணும்னா கிடார் தூங்கணும்ல. அப்ப நம்ம ஊர்ல மந்தையில முன்னாடி உங்களுக்கு தெரியுமில்ல கரூர் மந்தை. அந்த மந்தையில ஒரு சாவடி இருக்கு. சரி இந்த சாவடியில பகல் நேரத்துல ஆள் நடமாட்டம் இருக்கும். இரவு நேரத்துல ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்ப இரவு நேரத்துல அவர் சாப்பிட்டு வந்து அங்க படுத்துருவார் சாவடியில. கிடார் தூங்க வந்துட்டீங்க.
அங்க படுத்திருப்பாரு. கடைக்காரர் எப்ப தூங்குறாரோ அந்த நேரம் பார்த்து இவர் போய் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துடுறது. இப்படி அவர் குழப்பம் நடத்திக்கிட்டே அவர் ஆட்டுக்கு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் நேரத்துல ஒரு நாள் இரவு நேரத்துல சாப்பிட்டு இவர் நம்ம ஊர் சாவடிக்கு படுக்க போக இந்த களவாணி அப்ப எப்பவும் ஆள் இருக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு ஒரு நாள் அங்க பேருக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த சாவடியில படுத்து கிடந்திருக்கேன். இந்த களவாணிக்கு சந்தேகமாயி போச்சு. யாரையா சொல்ற? அங்க அங்க அப்ப கையை எங்க எடுத்துட்டா? அப்ப வாய்ப்பு சேர்றேன்னா வாய்ப்பு சேர்றேன்னா அப்படி இருந்தவனு தானே வாய்ப்பு மாத்தி போட்டணும் போற இந்த பக்கம் இந்த இடத்துல போடுற வாய்ப்பு சரியில்லை தண்ணி வரலன்னா அடுத்த மூலையில போட்டுறோம். அது மாதிரி மாறிக்கிறவனு தானே சொல்லி இந்த ஆளுக்கு சந்தேகமாயி போச்சு. என்னடா என்னைக்கு நம்ம இரவு நேரத்துல இங்க வந்து படுக்க வரையில எவரும் இருக்க மாட்டேன். நம்ம படுத்துட்டு ஆட்டுக்கு கடைக்காரன் தூங்க நம்ம மாட்டுக்கு ஆட்டை தூக்கிட்டு போய் பழப்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் இங்க வந்து படுத்திருக்கானே இவனை யாரு எவன்னு கூப்பிட்டு விசாரிக்கலைன்னா நம்ம குழப்ப கூட வச்சுட்டு போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி அந்த கலாணி போய் யோசிக்கிறேன். யோசனை பார்த்துட்டு அங்க படுத்திருந்தவனை கிளப்புறான். ஏய் ஆறு அங்க படுத்திருக்க வந்துரு அப்படின்னு சொல்ல அவன் அங்க படுத்திருந்தவன் தடா புடான்னு எந்திரிச்சு ஐயா நான் ஒரு சாமியாரு எதா அன்னைக்கான வாங்கி குடிச்சிட்டு அங்க வளர்த்து கழிக்கிட்டு போறேன் 5 நேரம் ஆயிடுச்சுங்க நான் படுத்துட்டேன். காலையிலைக்கு செங்கமங்கல எந்திரிச்சு அடுத்தவரை தேடி போயிடுறேன்னு சொல்ல யாரு இந்த சாமியார். அப்பத்தான் இந்த கலாணிப்புகளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது இன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு ஒரு இழிச்சா போய் சாமியார் சொல்லுவாங்க அங்க அவன் நினைக்கிறேன் மனசுக்கு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படி நினைக்கிறேன் தெரியுமா? இவன் மட்டும் போய் தூக்குனா ஒத்தாடு குட்டியை தூக்க முடியும். தையல் 3000 2000 வைக்க முடியும். இந்த சாமியார் பேர கூட்டி போனோம்னா அங்க இவனை கூட்டி பண்ணா பொண்ணு ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்க சொல்லுவான். அதை 2000 3000 சேர்த்து வைப்பான். இவனுக்கு 100 50 கையில கொடுத்து போடா சாமியார் பேல அங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் சொல்லி அப்ப இவன் எந்த வயசுல நினைக்கிறேன். அப்பதான் சொல்றேன் சாமியார் பேல பார்த்து இந்த கலாணி பே ஏய் சாமியார் பேல சொல்ற இங்க சொல்ற எங்க வாங்க அப்ப சொல்றேன். அப்ப நான் எங்கிட்டு பார்த்தேன் பேசுறது கையை நீட்டம் பேச அந்த கதையை சொல்லியா கையை நீட்டா இருங்க கையின்றது அப்பதான் நீட்டுவாங்க. நீட்டுவாங்க நாடகம் என்ன ஏழு இசை நாடகம். ஆமா அது எல்லாமே இருக்கு. அதனால இப்படி ஆட்ட முடியும். கதையை மட்டும் இல்ல மட்டும் கேட்கறேன் அப்படி ஆட்டுறது கையிருந்தா நீட்ட நடிகர்கள் சிவாஜி அபிநயத்தோட சொல்லுவாரு. கதையை மட்டும் தான் கதை மட்டும் சொல்லியா அதத்தான் கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க அப்பதான் சொல்றேன் நான் கூப்பிடுறேன் ஜாமர்பல உன்னை தாண்டா யாரே சொல்ற இந்த கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் கோபப்படுறீங்க? கதை இல்லையா என்ன சொல்லல நீங்க அன்னைக்கு வாங்கி குடிக்க போய் சாமியாரா? இல்ல 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 அன்னைக்கு பிச்சை சாமியாரா? சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க சத்திரம் சேவல படுக்கிற சாமியாரா? நான் அப்படிலாம் போய் படுக்கிறேன். அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? அப்ப கையை எங்க வீட்டுல இல்ல சொல்றேன் அங்க சொல்றேன். நான் சொன்னதை சொல்றேன். கதையை சொல்றேன் கதையில சொல்றேன். நீ இங்கேயே அடுத்தவரை தேடி நீங்க செங்கமங்கல போக வேணாம்டா. இன்னைக்கு இங்கேயே உனக்கு ஒரு நல்ல பொழப்பு தரேன். அப்படியா அப்படி சொல்லி சொல்றேன். அந்த கலாணி போய் இந்த சாமியார பேரை பார்த்து சொல்லுங்க. அப்ப சொல்ல சாமியார் போய் நின்றுகிட்டே இருக்கேன். டே உன்னை தாண்டா திரும்ப திரும்ப அங்கே சொல்றானுங்க. நான் சொல்றது கேக்குதாடா? யாருங்க சொல்றீங்க? இங்க சாமியார சொல்றேன் கலாணி போய். நான் சொல்றது கேக்குதா கேட்கலையா? இங்க வாடா. டேய் சாமியார் போல வாடா. யாரே சொல்ற? இந்த சாமியார் கூப்பிடுறாங்க. எங்க போனாலும் என்ன கை நீட்டிக்கிட்டா அது அப்படி நீட்டி கூட்டிக்கிட்டு ஆடு கலவான கூட்டி போயிட்டேன். போனது பரம்பரை கலவாணி இல்ல இவன் சொல்றான். டேய் சாமியார் போல இங்கே நின்றா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு இவன் கலவாணி போய் ஆடு கூட்ட போயிட்டேன். சரி பரம்பரை கலவாணி போய் துங்குறாப்புல ஒரு ஆடை தூக்கி தோல்ல விட்டு வந்துட்டான். அப்ப இங்க இருந்துகிட்டு சொல்றேன் சாமியார் போல ஒன்ன தாண்டா உங்க கதையை கதையை மட்டும் சொல்றேன். போடா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சாமியார் போல அனுப்பிச்சுறேன். சரி இந்த சாமியார் பேரும் கடைக்கிட்ட போயிட்டேன். இவனுக்கு ஆடு தூக்கி பழக்கம் இருந்தா தானே இவன் அன்னைக்கு வாங்கி சாமியாரு சொல்ற அங்க அன்னைக்கு என்ன பிச்சை எடுத்து சாப்பிடுற சாமியாரு அங்க சத்தம் சேவல படுக்கிற சாமியார் அங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி எசக்கு மசக்கா தூக்க இந்த சாமியாரு ஆடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆடு கத்ததும் இங்க இருந்துகிட்டு கத்துறேன் கலாணி போய் ஏ சாமியார் பிள்ளை ஆனா சங்க புறா ஆனா சங்க புறான்னு சொல்லி கத்த என்ன சங்க
கத்துறான கத்த விடாம ஆட்டுச்சங்க புறான்னு சொல்ல இந்த சாமியார் பேரை ஊத்தி கத்துனாட்ட கீழே விட்டு கத்த விட்டு பைக்கில் வச்சிருந்தா பாருங்க ஒரு திருவோடு சங்கு இந்த சங்க எடுத்து பிடிச்சிட்டா வாயில வச்சுக்கிட்டு பிடிச்சா அங்க கடையார எந்திரிச்சிட்டான். என்னடா என்னைக்கும் இல்லாம கடையில சங்கு சத்தம் கேட்கு எந்திரிச்சு பார்த்தா இந்த சாமியார் பேர் வாயில சங்க பிடிச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு போட்டானா கடையார இந்த சாமியார துண்ட காணாம் துணிய காணாம்னு ஓடினானா. ஆனா அவன் ஓடினாலும் இந்த கலாணி பேர் பழப்பையும் எடுத்துட்டு போயிட்டான். அந்த மாதிரி கதை ஆயிராம அப்ப அந்த மாதிரி களவாணி பேரோட அந்த மாதிரி கதை ஆயிராம இந்த கலகம் அப்படின்னு சொல்லாம முறையா பேசி வந்தீங்கன்னா முறையா போவேன். இல்ல நீங்க வேற மாதிரி பேசுனீங்கன்னா வாங்க லைனுக்கு வருவோம். இல்ல நான் என்ன முறை நான் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்தது அதுமா நான் கலகம் பண்ணுவேன் அப்படின்னா கலகம் நான் இருங்க. நான் சொன்னது என்ன நற்கலகம் தான் நான் சொன்னேன். நீங்க பாக்குறீங்கல்ல கலகம் பண்ண வந்தது சொல்லுவாரு. அந்த மாதிரி கலகம் பண்ண முடியாம நான் வந்திருக்க காரியத்துக்கு நான் ஒரு காரியமா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன நீங்க சொன்னது எனக்கு நான் வந்து புரியாம பேசுற மாதிரி பேசுறீங்க. இதுதான் வந்து எனக்கு வந்து இதா இருக்கு. சரி நான் சொல்றது வந்து நற்கலகம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நற்கலம்ன்றது எப்படி? அப்படித்தான் நான் நன்மைக்கு போயிட்டேன். கால் வைத்தால் கழகம் நாட்கள் தான் சொல்லி இந்த சாமியாரு நன்மை இதே கூட்டி போனா கலாணி போய அங்கே கெடுத்து விட்டாங்க காரியத்தை. அப்படியா? இந்த மாதிரி நற்கலம் அண்ணன் 2 பேர் நீ சொன்ன எனக்கு ஒரு கதை நாள் வருது. சரி ஒருத்தன் பேர் வந்து நீலூசு, இன்னொருத்தன் பேரு நாலூசு. இந்த நீலூசு நாலூசு என்ன பண்ணாங்க கதையில நான் வந்து சொல்றேன். ஒருத்தன் பேரு நீலூசு, இன்னொருத்தன் பேரு நாலூசு. கதையிலாங்க நானும் சொல்றேன். இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு போனாங்களாம். சரி இங்க எல்லாம் வேலை இருக்க வேலையெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 வெளிநாட்டு வேலைக்கு போனாங்களாம். சரி ஏன்னா 2 பேரும் வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்காங்க. சரி இந்த நீலு சுட்டான் பாத்தீங்களா அவன் வேலை பிடிக்கணும் திரும்ப ஓடியாச்சான். அப்ப அங்க இருந்து வேலை பார்க்கற யாரு? நீங்க யாரு சொன்னீங்க? அதாங்க நான் சொல்றேன். நீலூசு வேலை பிடிக்கணும் ஓடியாச்சான். அந்த நீலூசுல நான் தானே சொன்னீங்க. நீ சொன்னீங்கல்ல. நான் உங்களை சொல்ற கதையத்தை நான் சொல்றேன். கதையில சொன்னீங்கல்ல. ஆமா ஒண்ணு நீலூசு நாலு சொன்னீங்கல்ல. நீலூசு வேலையை விட்டு ஓடியாச்சான். ஒன்னே சொல்லலையா? நான் கதையை தான் சொல்லிக்கிட்டு கதையில தான் நானும் சொல்றேன். கதையத்தை நான் சொல்றேன். நீலூசு ஓடியாச்சா நான் இருக்க யாரு? நீங்க சொன்னதை எப்படி சொன்னீங்க? நீங்க சொன்னது சரியா? ஒண்ணு நீலூசுன்னு சொன்னீங்க. நீலூசு உண்மையா நான் சொன்னேன். நானு கதையில 2 பேரும் அப்ப நீலூசு கதையில சொன்னது என்னைய தான் வச்சுக்குவோம். அப்ப நீலூசு ஊரை விட்டு சொல்லுவேன். உங்க நான் சொல்லுவேன். நான் ஒன்னே போய் நான் சொல்லுவேன். அப்படியே என்னைய சொல்லுங்க. கதையில நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். அப்படியா? அப்ப நீலூசு என்னைய சொல்லுங்க. நீலூசு ஒன்னே சொல்லலையா? கதையில சொன்னீங்க அதை சொல்றேன் நானு. அப்படி அங்க இருந்த லூசு ஆரம்பிச்சு. சரி எந்த லூசா இருந்துட்டு போறேன். சரி இப்ப நீங்க என்ன கலகம் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன். சரி இருக்கட்டும். உங்க பேரு நாரதன் சொன்னீங்க. ஆமா சரி சரி. கல்யாணம் ராஜா? கல்யாணம்னா எனக்கு ஆசை கிடையாது, பிடிக்கல, விருப்பம் இல்ல. ஏன் பிடிக்கலங்க? ஆசை இல்லைங்க. ஏன் ஏன்னா ஏன் அதாவது பிடிச்சிருந்தா 1000 காலம் சொல்லலாம். பிடிக்கலன்னா ஒரே காலம் பிடிக்கலாம். பிடிக்கல அதுக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்கலையா? பிடிக்கலையான்னு சொல்லி பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு ஆசை இல்ல மனசுல. பண்ணாசை 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 மூவாசி வெறுத்துட்டேன். மூணையுமே அர்த்தாச்சா? வெறுத்துட்டேன்னு சொல்லி அறுத்துக்கடா. 3ஐயும் வெறுத்துட்டீங்க. ஒன்னாசை பொன்னாசை பெண்ணாசை 3 விதமான ஆசைகள் வெறுத்துட்டேன். ஆசைகள் கிடையாது மனசுல. ஓஹோ சரி சரி. ஆசை கிடையாது. இல்ல இல்ல சரிங்க சாமி. அப்ப சுத்தமாவே இல்ல. சுத்தமா ஆசை இல்லைங்க. நீ என்னங்க சொல்றீங்க? இந்த மண்ணாசை பொன்னாசை பொருளாசை அந்த 3 விதமான ஆசை சுத்தமா கிடையாது. இந்த 3 இல்லைங்க. இல்ல இல்ல அதைத்தான் கேட்டேன். ஆமா ஏன் சாமி? அப்ப மொத்தமாவே இல்ல. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க ஆசைகள் கிடையாது. ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் அவங்களுக்கும் எல்லா மாதிரி எல்லா உடல் உறுப்புகள்லாம் இருந்தாலும் கூட அது வந்து மனசுல ஆசை வந்தா தானே பயன்படுத்த முடியும். பசி வந்தா தானே சாப்பிட முடியும். நாக எடுத்தா தானே தண்ணி குடிக்க முடியும். சரி அப்ப வந்து எங்களுக்கு ஆசைகள் கிடையாது. அதனால நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு ஆசை இல்லைன்னு உனக்கே ரொம்ப வருத்தப்படுறீங்க. இல்ல கேட்டேன். சரி சரி. உங்க அம்மா கலைவாணி அவங்க எங்க இருக்காங்க? மேலோகத்துல இருக்காங்க. அவங்க என்ன ஆளாக்குறாங்க? கல்வியை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர் எழுத்து 216, இப்படி 247 எழுத்துட்டு எங்க அம்மா சொந்தக்காரி. ஆமா ஆயக்கலைகள் 64 எங்க அம்மா சொந்தக்காரி. சரி சரி. உங்க அப்பா படைக்கிறாரு பிரம்மா. அட
பிரம்மமேனா நீ அடடா தேவை இல்லையா இல்லையா பாரு. ஏங்க எப்படியாக அந்த மனுஷன் உங்க அப்பன் எங்க தங்கமான மேலுங்க என்னமோ ரொம்ப நாள் அவர் பழகினால மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப நாளா பழகுனால எங்க உங்க அப்பாவும் நானும் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு ஒரு பழக்கம் உன்ட்ட வந்து ஒரு பழகினாராக்க தங்கமான குணம் கண்டாலே யார் யார் சொல்ற நீ சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பிரம்மன் தானே பிரம்மன் என்னங்க நீங்க எந்த பிரம்மனையா சொல்ற? ஏங்க எந்த பிரம்மனை சொல்றேன்னா அவரை பார்க்கணும் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகள் தவம் இருக்கணும். நீ என்னமோ பக்கத்து வீட்டுக்கார சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போங்க அவரை பார்க்கலாம் பல்லாயிரம் கணக்கு தவறு இருக்கணுமா? நான் எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போறேன்னா எனக்கு முன்னாடி அவங்க ஒப்பந்தே அங்க சிக்குமல்ட்டி வித்துக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி பிரமே அந்த போன கணக்காரி புருஷன் தானே யார் யார் சொல்ற சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அப்பா வந்து படைக்கக்கூடியவரு 4 வகை யோனி 20 சும்மாடி ஆகுது இல்லையா அவன் அந்த அப்பா சொன்னேன் பேசிக்கிட்டு நோனி 4 வகை யோனி அண்டஜம் உப்பிஜம் தராயுதம் சுவேதம் சொல்லக்கூடிய 4 வகை யோனி. என்ன சொன்னீங்க? அண்டஜம் உப்பிஜம் தராயுதம் சுவேதம் சொல்லக்கூடியது. இதுல ஒரு ரசம் இல்லையே. என்ன ரசம்? மிளகு ரசம். எப்ப பார்த்தா சாப்பிட பத்தியே பேசிக்கிட்டு சாப்பிடுற ரசம் கிடையாது, இது உற்பத்தி. அதாவது அண்டஜம் சொன்னா முட்டையில இருந்து தோன்றுவது. சரி. உற்பஜம் சொன்னா விதைகள் இருந்து தோன்றுவது. சரி. சராயுதம் சொன்னா கருப்பையில் இருந்து தோன்றுவது. சுவேதம் சொன்னா வியர்வையில் இருந்து தோன்றக்கூடியது. சரி. 4 வகையான பிறப்புகள் இருக்குங்க. ஓ அந்த அப்போ உங்க அப்பா 4 வருஷம் சொன்னீங்க. அப்ப படைக்கிற கூட எதை படைக்கிறாரு? 84 லட்சம் ஜீவராஜ் எங்க அப்பா படைக்கிறாரு. படைப்புக்கு அதிபதி பிரம்மா. உங்க அப்பா தானா? நான் பிரம்மமே பேசிவிட்டேன். அப்ப படைக்கிற கூட உங்க அப்பா. எங்க அப்பா தான் படைக்கிறார். ஆட படைச்சது எங்க அப்பா. மாட படைச்சது எங்க அப்பா. செடிய படைச்சது எங்க அப்பா. கொடிய படைச்சது எல்லாத்தையும் எங்க அப்பா தான் படைக்கிறாரு. உலகத்துல எல்லாத்தையும் படைச்சது உங்களை படைச்சது என்னைய படைச்சது எங்க அப்பா. என்ன தவறா சொன்னேன்? ஆட படைச்சவங்க அப்ப, மாட படைச்சவங்க அப்ப, செடியை படைச்சவங்க அப்ப, கொடிய படைச்சவங்க அப்ப, உலகத்துல எல்லாத்தையும் படைச்ச உங்க அப்ப, உங்களை படைச்ச உங்க அப்ப, என்னைய படைச்ச உங்க அப்பன்னா எங்க அப்ப நான் அப்பத்து சந்தைக்கு மாடு ஓட்ட வந்தேன். அதை உங்க அப்பாட்ட தான் போய் கேட்கணும். எங்க அப்பா வந்துட்டு போன கூட தெரியாம உங்க அப்பா இருந்துக்கணும். உங்க அப்பாட்ட தான் போய் கேட்கணும். அப்ப நாங்க புரியலையா? அப்ப நாங்க ஆத்தாவுக்கு 2 புருஷனா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஐயா ஊர் அறிய தெரிஞ்சது அப்பா மாதிரி அனுச்சு இருங்க. விஜயத்துக்கு வரல என்ன தெரிஞ்சது உங்க அப்பா. ஒருத்தனுக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பா. அப்ப எப்ப உங்க எங்க ஆத்தாட்ட கொப்பி வந்தாரு? என்னையா அப்படியா பேசிக்கிட்டு இருக்க? அப்ப என்ன வரவும் தெரியாது போறதும் தெரியாதுங்க. வரவும் தெரியாது போறதும் தெரியாது. களவாணி பையல சும்மா அந்த மாதிரி நம்ம மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் வரவும் தெரியாது மரியாதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் புரியலையா? என்ன அது புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க அம்மா வந்து இந்த நிலம் மாதிரி. எங்க அம்மா? ஆமா நிலமா திணை விதைச்சு விவசாயம் பண்றீங்கல்ல, அது அந்த மாதிரியே உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. உங்க அம்மா வந்து நிலம் மாதிரி. சரி. இந்த நிலத்தை உழுது தண்ணி வாத்துறது உங்க அப்பா. அப்புறம் எங்க ஆத்தா நிலத்தை எங்க அப்பா தான் உழுவணும். அவன் தண்ணி வாச்சுவேன் தண்ணி வாத்துறாரு. தண்ணி மட்டும் பார்த்து நான் விதை போடணும்ல. எங்க அப்பா மேல இருந்து விதைய பதிக்கிறாரு ஆழமா. அங்க இருந்து மொப்பி ஆழமா பதிக்கிறாரு. ஆமா அது ரொம்ப பெருசு மனசு. அப்போ ஒப்பன் சந்திர சிந்து பாடிட்டு போற. சந்திர சிந்து பாடினாரா? ஆமா. அப்புறம் இங்க ஆத்தா காலத்துல ஒப்பை அங்க இருந்துட்டு ஊண்டுனா நான் மரியாதை அப்பெல்லாம் தப்பா பேசலாமா? அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போற எங்க அப்பா. அப்படி போறதுன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ஊன்றா என்ன அது அங்க இருந்துக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும்? ஒப்பேன் எங்க அப்பனை கூப்பிட்டு இந்த நீதான் உழுகுற, நீதான் நீர் பாய்ச்சுற, இந்த ஊன்றா நீ ஏன்னு சொல்லி இருக்கணும்ல. எல்லாரும் போட முடியாதுல. யார் செய்யணும் ஒரு விதிமுறை இருக்குல்லங்க. உங்க அப்பா திண்டத்துக்கு தான் உழைக்க முடியும். அண்டத்துல பிண்டத்தை பிடிச்சு போறது எங்க அப்பா. அந்த நாள் இந்த பரம கண்டத்துல நீங்க முண்டமா வந்து பிறந்திருக்கீங்க. பிறக்கும் போது முண்டம், போகும்போது முண்டம், இடையில வந்து என்னத்தையும் கண்டான் அப்படின்ற வாழ்க்கையில மனுஷனுக்கு வந்து எங்க அப்பா தாங்க விதை போறாரு. அந்த பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? யாரு? இந்த சாவித்திரி. சாவித்திரி தானே? தெரியுமே, நல்லா தெரியும். சாவித்திரி நீங்க போனீங்களா? அதானே போயிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க சத்யவான் மனைவி. அப்ப சாவித்திரி நீங்க போயில செமிலி கணேசன் எங்க ஊர் சொல்லிங்க? செமிலி கணேசன் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சத்யவான் மணி சாவித்திரி சொல்லிக்கிட்டு செமிலி கணேசன் செமிலி கணேசன் முன்னாடி சாவித்திரி கேட்டுருக்கேன். நீ திரைப்படத்தில் நடிக்கிற சாவித்திரி சொல்றீங்களா? நான் சத்யவான் மணி பான காலத்துல வந்து சத்யவானுடைய மனைவி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அபகல சொல்றீங்க. அந்த பெண்ணுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணி காயத்ரி மந்திரத்தை உபதேசித்து யமபட்டனுக்கே போய் தன்னுடைய கணவனோட உயிரை மீட்டு வந்தா பாத்தீங்களா சாவித்திரி. அந்த சாவித்திரி பெருமை சேர்க்கிறக்கான்னு நான் போயிட்டு வந்தீங்க. ஆமா எல்லாரும் கேட்டீங்கல்ல. ஆமா எங்க அப்பா தான் நம்பி. நம்பியார் நீங்க? நம்பியாரு கிட்டப்பா உடையப்பா இல்ல, சிற்றூர் நம்பி.
ஓ அம்பிராஜன் பேரூர்ல தலைவன். ஆமா. அவருடைய மேனிங்க. மேன் தான் நானு. அவங்க அம்மா பேரு? எங்க அம்மா நங்கை மோகினி. மோகினினா மோகினி பிசாசுன்னு சொல்லுவாங்க. நங்கை அழகு. அழகான பெண்ணுடைய மகள் மகனிங்க. சாமி, இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நற்கலம் பண்ண முடியல, சந்தோஷமா செய்ய முடியல. எங்க குடும்பத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அதை மட்டும் நீங்க எல்லாத்துக்கும் நன்மையை செஞ்ச மாதிரி எங்க வீட்டுக்கும் செஞ்சுட்டு போனா புண்ணியமா போகும். என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி. எங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பயிலுங்க. சரி. அதுல எனக்கு மேல மூத்தவங்க 4 பேர். அவன் வேலையை அவன் பாட்டு பாக்குறேன். எனக்கு கீழே 3. சரி. இளையவங்க அந்த 4 பேர்த்த பத்தி பிரச்சனை இல்ல. இந்த கீழே 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர்த்துல இந்த 2 பேர் எந்த நேரம் பார்த்தாலும் ஊம கொட்டியா மாதிரி உம்முன்னு கம்முன்னே இருக்கேன். ஏன் பேச மாட்டாங்களா? என்னன்னு தெரியல, மூல வளர்ச்சி இல்ல இருக்கு. ஆனா அந்த நடுப்பு இருக்கானே சாமி, அவன் தான் சாமி நடுப்பு ஒரு சாமத்துல நல்லா தூக்கத்துல இருப்பேன். லேசா தலையை தூக்குவேன். என்னடான்னு கேட்டோம்னா இந்த அதுதான் வேணும்னு அடம் பிடிப்பேன். எது வேணும் எது கேட்டாலும் வாங்கி குடியா. சொல்ல ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி கொடு. பெரிய ஆள் தானே சொல்லணும்ல. வாயை திறந்து ஒரு இட்லி வேணும் ஒரு பணியாரம் வேணும் கேட்டா தான் வாங்கி கொடுக்க முடியும். ஊமச்சாடோ அதுதான் வேணும் நீட்டுறேன். பெரியல சாமி ஊமச்சாடா நீட்டுறேன். அவனுக்கு மட்டும் ஒரு வைத்தியம் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி சேட்டை ஒழிச்ச பையன்லாம் வந்து பெரம்பு கம்பை எடுத்து அடி வெளுத்து பண்ணுங்க. கம்பெல்லாம் ஒழிச்சு சுக்குநூறு ஆக்குறேன். கம்பையை ஒழிச்சு போறானா? கம்பையை ஒழிச்சு சுக்குநூறு ஆக்குறேன். கோடாலி எடுத்து வெட்ட வேண்டியா? தெரிக்க விடுறான்ல. கோடாலி தெரிக்க விடுறானா? நான் சொல்றேன் நல்ல நாளா பார்த்து கொல்லிக்கட்டை எடுத்து மூஞ்சிய சுட்டு விடுறேன். அப்படிதான் ஒரு நாள் கொல்லிக்கட்டையை போட்டுருந்தேன். என்ன நம்ம தூங்குனா எந்திரிச்சுக்கிறேன், எந்திரிச்சு அவன் தூக்கத்தை கருத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீ கொல்லிக்கட்டை போட்டு எந்திரிக்கு நேரம் பார்த்து கொல்லிக்கட்டை கொண்டு வந்தேன் பாருங்க. என்னைக்கும் இல்லாத சுறுசுறுப்பு. ஒரு அரையடி கேப்பு தாங்க போனேன். அப்ப கொல்லிக்கட்டையை பார்த்தது அப்படியே புளிச்சு புளிச்சுன்னா கொல்லிக்கட்டை கேட்காதே தெரியல. சரி உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஆளோலம் போ அப்படின்னு ஒண்ணு ஆளு புள்ளி என் தங்கச்சி வள்ளி. அப்படியா? வள்ளியை பார்க்க முன்னாடி புள்ளிய பாருங்க. அதையும் பார்க்கணுமா? ஆமா சாமி. ஆசீர்வாங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? சரி கூட்டுவாங்க பண்ணுவான். ஏய் நம்ம சப்போட்டு கருமணி கருத்து மேலடா மஞ்ச கொடி நீ பட்ட நாயேங்குதே நல்ல நாள் பார்த்து கருமணி கருத்து மேலடா மஞ்ச கொடி நீ பட்ட நாயேங்குதே
எதுக்கு அவங்களை கூப்பிட்டு தெரியுமா? நம்ம இடத்துக்கு பிரம்மாவுடைய மகன் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். சுவாமி வாருங்கள் சுவாமி. நீ என்னதான் சாமிகிட்ட போனாலும் சரி அது ஆகாது. அந்த அந்த வேலைக்கு ஆகாது சாமி. நீங்க சாமி நீங்க ஈடுபடாத சாமியில சாமி இல்லையா சாமி ஆளு ஆடிப்பாடி மனிதனுடைய குலமரப்பு ஏன்னா வந்தாரை வரவேற்பு வந்த நாடு பரவாயில்ல. அதை கேட்ப உங்களுடைய வரவேற்பு நன்றி. அடுத்த காவல்ல யாருக்கு? என் தங்கச்சி கூப்பிட்டு வரீங்களா? தங்கச்சி வலிக்கண்ணு ஓடியாம செல்ல கண்ணு சிலுவன
பிரம்மாவுடைய மகன் பிரம்மாவுடைய மகன் நாரத மகரிஷி இருக்கிறார். நாரத மகரிஷி இருந்திருக்காரு. இதே 14 சொல்றக்கூடியவர் நாரத மகரிஷி சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய ஆளு நம்ம இடத்துக்கு தேடி வந்திருக்காரு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? நாங்க வரவேற்பு கொடுத்துட்டோமா? வந்தவருக்கு நீங்க மட்டும் வரவேற்பு வாங்க போதுமா? நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நானும் ஆசீர்வாதம் இல்லையா? சாமியை அழைத்து வாருங்கள். சுவாமி வாருங்கள் சுவாமி. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அருள்கூர்ந்து ஆசி வர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அருள்கூர்ந்து ஆசி வர வேண்டும். அடியோடும் புறமது சொல்வேன். இது நாளில் உமது வர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். பகவானம் வர வேண்டும். கோலம் கொண்ட முடியே ஒரு நலமாடும் ஒரு மணியே. நம போதும் கொண்ட முடியே எதிர்காலம் அறிந்த மாமுனியே. திருப்பாதம் பணிந்த தரமுனியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே. திருப்பாதம் பணிந்த தரமுனியே. வர வேண்டும் வர வேண்டும். அருள்கூர்ந்து ஆசி தர வேண்டும். உயர்வான வாணி சுதனே, உயிர் படைக்கின்ற பிரம்ம மகனே. உலகாலும் ஆசி முனியே அழகாக எந்த இனமான, வளமாக வாழ்வு குலமான. அழகாக எந்த இனமான, வளமாக வாழ்வு குலமான. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அருள்கூர்ந்து ஆசி தர வேண்டும். பூமாலையின்றி தொழுதோம், திருமாலை பாடி மகிழ்ந்தோம். பூமாலை பூட்டி மகிழ்ந்தோம், அரசாளும் பயனும் மகிழ்பவரே, அடியாடி வணக்கநாதரே. அரசாளும் பயனும் மகிழ்பவரே, அடியாடி வணக்கநாதரே. வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். பரமான வர வேண்டும். அவர் வேண்டும் அவர் வேண்டும். கலைவாணி மகனான கலைஞான வடிவான கலைக்கான மகரிஷிய வருக வருக. உயிர் தோழர்களுக்கு விதி என்னும் பகுப்பளிக்கும் பரபிரமதேவரின் அருந்தவ செல்வரே வருக வருக. இசைக்கோர் இலக்கணம் வகுக்கும் இசைஞான வள்ளலே வருக வருக. மலரேன் புதல்வரே வருக. நாங்கள் நாட்டில் இருக்கும் சமயம் வந்திருந்தால் சகலமும் போற்றும் விதம் சம்பிரம கோலாகலத்துடன் குறிஞ்சி பண்பலங்க வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் இங்கு கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள மக்களும் முடிவாள கொடிவாள மொழிவாள யாமும் வாழ ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. முன்னாடி வரவேற்பு வந்தோம்னாரு அதற்கேற்ப உங்க அண்ணன் அண்ணா இதே 14 சொல்லக்கூடியவர் பெரியவர். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, சாமி கொடுப்பாரு. என்ன வர வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும். கட்டதாம இருக்கு என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? வாங்க சாமி உங்கள்கிட்ட என்ன இந்த இருக்கிற 2 கட்டையும் கழுத்துல விட்டுறாத கொட்டை எழுந்திருக்கேன். அதைத்தான் காணுமே. இப்ப கையில வச்சிருக்கீங்க கட்டை. கட்டை இதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. பாடல் பாடத்துல இசைக்கிறீங்க. எந்த கட்டையை வச்சு ஆமா இதை வச்சு பாடல் கடிக்கிறீங்க. ஆமா போங்க சாமி. இந்த 2 கட்டை இருந்துச்சுன்னா ஊரூரா பழப்பு நடத்தி விடுவேன். இதை வச்சு எப்படி நீ பழப்பு நடத்துவா? கெட்டாய்க்கு பூரா காய அடிச்சு விட்டு பழம் போகல கட்டையை எனக்கு ஒரு வர வேணும் சாமி. வேணுமா? ஆமா. என்ன வேணும்? வீட்டுல இட்லி சட்டியை தொலைச்சிட்டு எங்க அப்பா அடி அடியில அடிக்கிறாரு. உங்கள்ட்ட இருக்க இட்லி சட்டியை கொடுங்க சாமி. ஆமா வச்சிருக்கீங்க அதுதான். இது என்ன நினைச்ச நீங்க? இது என்ன இட்லி சட்டி தானே? கட்டியாது இட்லி சட்டி மாத்திடுவாங்க. போமா அது பேரு மகதியாள். சரி 2 பேரும் உள்ள போயிட்டு வாங்க. நீங்க ஏன்னா விளையாட்டு போடுவாங்க.